ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தட் கேர்ள்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு புது வகையான ஒரு சேலஞ்ச் வீடியோ. இந்த சேலஞ்ச் வீடியோ வந்து ரொம்ப நாளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே போகுது. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்கிறேன் நான். ஸோ என்னென்னா, ஜெகதீஷ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு ஹேர் கேர் சேனல் அது. அந்த சேனலில் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் சம்மருக்கு வந்து ஒரு ஹேர் க்ரோத் சேலஞ்ச் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அதில் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து முடி வளர்ந்துருச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது பேசிக்காக ஒரு இன்க்ரீடியண்ட்டை வந்து மெயினாக வச்சு வாரம் அவங்க ஹேர் வாஷ் பண்ணும்போதுலாம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. பட் வந்து ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சி தண்ணி. இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு தான் அந்த மெயினாக அந்த வீடியோ எடுத்திருந்தாங்க. ஸோ அதை வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் பேக் போட்டு அவங்க வந்து அந்த ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சேலஞ்சு தான் நம்ம இன்னைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹேர் லென்த்தை வந்து நம்ம அளக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த தலை உரிச்சு போட்டு இப்படி வந்திருக்கேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் லென்த்தை வந்து எடுத்துடலாம். ஸோ ஹேரை நல்லா வந்து சிக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். இப்போ நம்ம லென்த்தை வந்து மெஷரிங் டேப் வச்சு மெஷர் பண்ணணும். ஸோ வந்து நானே தான் மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ நான் வந்து நேர்வகுடு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது சைடில் இங்கேருந்து நம்ம இந்த உச்சி இருக்குது, அந்த உச்சியிலேருந்து இப்படி சைடில் வந்து மெஷர் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக நான் உச்சியில் வைக்கிறேன். இந்த ஹேர் வந்து கஷ்டமாக இருக்கு ஹேர் லென்த் எடுக்கிறது. ஓகே ஓகேவா? இதே கடைசி முடி. ஓகே, 33.25 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம 33ன்னு வச்சுக்கலாம். 33 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த 33 இன்ச்சஸ்லேருந்து டெய்லி வந்து நம்ம வந்து ஹேர் கேர் சேலஞ்ச் வந்து டெய்லி இல்லை, ஸோ வீக்லி வந்து நான் ட்வைஸ் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அவங்க வந்து மொத்தம் 7 ஹேர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 7 ஹேர் பேக்ஸையும் வந்து நான் என்னென்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணுறனோ அன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு 1 மந்த்க்கு வந்து இது யூஸ் பண்ண போகிறோம். நம்ம 1 மந்த்துக்கு இந்த சேலஞ்ச் எடுக்க போகிறோம். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிஜமாலே நமக்கு வந்து முடி வளருதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நானும் ரொம்ப நாளாக இந்த ஹேர் கேர் சேலஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பட் வந்து சில பல காரணங்கள்னால முடியாமல் போயிடுது. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம எடுக்கிறோம். நான் இப்போ வந்து சும்மா ஹேர் லென்த்து தான் உங்களுக்கு கலந்து காட்டியிருக்கேன். நாளைக்கு வந்து நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கே வந்து ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு ஹேர் பேக்லேருந்து நம்ம லைனாகவே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் பேக் என்ன கொடுத்துருந்தாங்க, நாளைக்கு என்ன ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டே அப்படின்றது எல்லாத்தையும் நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இதே வீடியோவே வந்துடும். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு நான் என்றைக்கெல்லாம் ஒரு ஹேர் வாஷ் பண்ணுறனோ அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் நமக்கு வந்து எப்படி ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அவங்க சொல்லியிருந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஹேர் பேக்குக்கு வந்து உளுந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து முளை கட்டின பயறு, அதுக்கப்புறம் 3 சின்ன வெங்காயம், இது 3த்தையும் வந்து கஞ்சி தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். நம்ம சாதம் வடித்த கஞ்சி தண்ணி. ஸோ அதை அரைச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஹேர் பேக் தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கஞ்சி தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த பயறு, உளுந்து, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி திக்கான ஒரு சட்னி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்க சொன்னாங்க. அதே மாதிரி நானும் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஸ்கேல்ப்லேயும் நம்மளோட லென்த்லேயும் நல்லா அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து லென்த்தில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எடுத்து நான் என்னோடய ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் வந்து டஸ்ட்டு படிகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். நம்ம வந்துட்டு லேசாக வாஷ் பண்ணோம், ரொம்ப லெத்தாஜிக்காக வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹேர்லேயே இருந்துடும், செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுவே வந்து அழுக்கு டேண்ட்ரஃப் வரத்துக்கெலாம் காரணமாகிடும். ஸோ அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அதே மாதிரி வாஷ் பண்ணுற
அளவுக்கு வாஷ் பண்ணும்போது நல்லா எஃபர்ட் போட்டு வாஷ் பண்ணணும். ஸோ நான் ஃபுல் ஹேர்லேயும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபுல்லாக என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணிட்டேன். இதை அப்படியே லேசாக கொண்டை மட்டும் போட்டுக்கிறேன். நான் கொண்டை போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட நான் ஊற வைக்கிறேன். ஹேர் வாஷ் பண்ண உடனே என்னோடய ஹேரோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டணும்னு நினச்சேன். பட் காலேஜ் இருந்ததுனால என்னால் மார்னிங் வந்து ஷூட் பண்ண முடியல. அதனால நான் ஈவினிங் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். பட் இந்த ஹேர் பேக் போட்டதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வந்து என் ஹேரே ட்ரை. அதனால் இது வந்து எந்த மாற்றமும் பண்ணல. கொஞ்சம் நரிஷ்மெண்ட்டாலாம் இல்லை, அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிக்கெல்லாம் விழாமல் கொஞ்சம் நேச்சுரலாகவே சாஃப்டாக இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ நான் பின்னல் போட்டு போயிருந்ததுனால கொஞ்சம் வேவியாக இருக்குது. இல்லைனா கொஞ்சம் நார்மலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹேர் டெக்ஸ்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஹேர் பேக் பற்றி பார்க்கலாம். அதில் வந்து ஹேர் டெக்ஸ்சர் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். என்ன மாதிரியான ஹேர் பேக் போடுறோம் அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Monisha signing off. Bye bye.